வாட்டர்ன்னு சொல்றது நம்ம லைஃப்னு சொல்லலாம். அத கரெக்ட்டா மேனேஜ் பண்ணலன்னா நெறைய ப்ராப்ளம்ஸ ஃபேஸ் பண்ண வேண்டியதா இருக்கும். இப்ப இருக்கிற மாடர்ன் உலகம் கூட சில நேரங்கள்ல அந்த வாட்டர சேவ் பண்ற சிஸ்டம்ல ஃபெயில் ஆகிடுறாங்க. பட் ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, சயின்டிஸ்ட் சொல்றது என்னன்னா, 5000 வருஷங்களுக்கு முன்னாடி இந்தியால வாழ்ந்த மக்கள் பார்த்தீங்கன்னா, இத பெர்ஃபெக்ட்டா செஞ்சிருக்காங்க. அவங்களுக்கு இதெல்லாம் சிம்பிள் வேலையா இருந்திருக்கு. அவங்களுக்கு எப்பயுமே வாட்டர் ஷார்ட்டேஜ் வந்ததே இல்லன்னும் ஹிஸ்டரியில சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அப்படி என்னதான் அவங்க செஞ்சிருக்காங்கன்னு சொல்லி தான் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். பட் ஒரு நிமிஷம், அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கும் லைக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். 5000 வருஷங்களுக்கு முன்னாடி இருந்த இந்தியா பார்த்தீங்கன்னா, அங்க மழை இருக்கல, பாலைவனமா இருந்துச்சு, வெப்பம் அதிகமா இருக்கக்கூடிய ஒரு இடமா இருந்துச்சு. அப்படி இருந்தாலுமே எந்த விதமான ஒரு நீர் குறைபாடும், நீர் பிரச்சனையும் இல்லாத ஒரு நகரமும் அந்த இந்தியாக்குள்ள இருந்துச்சு. அந்த நகரத்தோட பேர் தான் தோலாவீரான்னு சொல்லக்கூடியது. ஸோ இந்த தோலாவீரால இருக்கிற வாட்டர் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அட்வான்ஸ்டா இருந்திருக்குது. ஆனா ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அந்த காலத்துல இந்த அட்வான்ஸ்டான டூல்ஸுமே இருக்கலாம். அப்படி இருந்தாலுமே இவங்களோட வாட்டர் சிஸ்டத்தை பார்த்தீங்கன்னா ரொம்பவே பியூட்டிஃபுல்லா மேனேஜ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த தோலாவீரான்னு சொல்லக்கூடிய நகரம் எங்க இருந்துச்சுன்னா, பண்டைய இந்து நதி பள்ளத்தாக்குல தான் இருந்திருக்கு. குஜராத்ல ரென் ஆஃப் கட்ச்னு சொல்லக்கூடிய ஒரு பாலைவனத்துல தான் இந்த நகரம் அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த தோலாவீரா நகரம் முழுக்க பார்த்தீங்கன்னா உயரமான பகுதி, கீழ் பகுதி அண்ட் சென்ட்ரல் இருக்கக்கூடிய டேங்க்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா திட்டமிடப்பட்டு அமைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லலாம். இந்த நகரத்துல உயரமான பகுதிகளில் தான் தெருக்கள், வீடுகள் இதெல்லாம் இருக்குது. என் கீழ் பகுதியை ஃபுல்லாவே தண்ணீர் சேமிக்கிறதுக்காக தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. மழை வரப்ப பார்த்தீங்கன்னா பூமியோட கிரேவிட்டியை பயன்படுத்தி தண்ணீரை கீழ்ப்பகுதிகளுக்கு இருக்கக்கூடிய தொட்டிகளுக்கு போற மாதிரி தானாவே அவங்க செஞ்சிருக்காங்க. மின்சக்தி, இயந்திரங்கள் இது எதுவுமே பயன்படுத்தாம தண்ணீரை சரியான முறையில எல்லா இடத்துக்குமே பகிர்ந்திருக்காங்க. ஸோ 5000 வருஷங்களுக்கு முன்னாடியே ஒரு புத்திசாலித்தனமான நகர திட்டத்தை அவங்க வச்சிருந்தாங்க. அடுத்த முக்கிய பகுதி பார்த்தீங்கன்னா அவங்க அந்த மழை நீரை சேகரிக்கிற முறைன்னு சொல்லலாம். மழை வாரப்ப பார்த்தீங்கன்னா கல்லால செய்யப்பட்ட கால்வாய்கள், அது மட்டும் இல்லாம படிநிலைகளை கொண்ட நீர் தொட்டிகள் மூலம் இந்த தண்ணீரை சேமிச்சிருக்காங்க. ஒரு துளி தண்ணீரை கூட வீணாக்காத மாதிரி ரொம்பவே பெஸ்டா பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த தண்ணீர் தொட்டிகள்ல பார்த்தீங்கன்னா முழுமையா தண்ணீர் சேமிக்கப்பட்டிருக்கும். அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு மாதத்துக்குமே தேவையான அளவு தண்ணீர் எப்பயுமே ரெடியா தான் இருக்கும். ஸோ இப்படிப்பட்ட முறை இருக்கிறதாலே அவங்களுக்கு தண்ணீர் பிரச்சனைகள் எதுவுமே வந்ததில்லைன்னு சொல்லப்படுது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய தண்ணீர் தொட்டிகள் இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் சேமிப்பு தொட்டிகள்னு சொல்லி இருந்திருக்கு. ஸோ பெரிய பெரிய தண்ணீர் தொட்டிகளில் பார்த்தீங்கன்னா இது தான் முக்கிய தண்ணீர் சேமிப்பிடங்களாக இருந்திருக்கு. இந்த தொட்டிகளில் மழை நேரத்தில் எத்தனையோ லிட்டர் தண்ணி சேமிக்கப்படுன்னு சொல்லப்படுது. நகரம் முழுக்க தேவையான நீரை இந்த தொட்டி மூலம் தான் பயன்படுத்தி இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சின்ன சின்ன தண்ணீர் தொட்டிகளில் பார்த்தீங்கன்னா தினசரி தேவைகளுக்கு, அது மட்டும் இல்லாமல் அவசர தேவைகளுக்கான தண்ணீர் சேமிக்கப்பட்டிருக்கு. மக்களோட டெய்லி லைஃப்ல இருக்கிற குடிநீர் தேவை, சமையல், கால்நடைகள், விலங்குகளுக்கான தேவைகள், இல்லைன்னா சுத்தம் செய்யறதுக்கான தேவைகள், இது மாதிரி எல்லாம் தேவைகளை தீர்த்து கொள்ள தனித்தனியா சின்ன சின்ன தொட்டிகள் எல்லாம் வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நிலத்துக்கு கீழேயுமே அவங்க தண்ணி சேமிக்கிறதுக்காக நிறைய ஐடியாஸ் எல்லாம் பண்ணி வச்சிருந்தாங்க. இந்த தொட்டிகள் இருக்கிற தண்ணீர்ல இருக்கக்கூடிய மணல், களிமண் இந்த மாதிரி பொருட்கள் எல்லாம் தானா கீழே இறங்குற வகையிலையுமே அதை டிசைன் பண்ணியிருக்காங்க. இதனால தண்ணீர் எப்பயுமே சுத்தமா தான் இருந்திருக்கு. ஸோ இதோட முடிஞ்சிச்சுன்னு நினைச்சா அதுதான் இல்லை. இந்த நீர் தொட்டிகள் மட்டும் இல்லாம அந்த நகரத்தோட ஒவ்வொரு பகுதியும் பார்த்தீங்கன்னா தண்ணீர் பிரச்சனையை தீர்க்கிற வகையில தான் திட்டமிடப்பட்டிருக்கு அங்க இருக்க மக்களால. ஸோ அங்க இருக்கிற வீடுகள், தெருக்கள், கடைகள் இதெல்லாம் எடுத்துக்கொண்டோம்னா இதுவும் கூட அங்க இருக்கிற நீர் தொட்டிகளை இணைச்சு வச்சு தண்ணீரை எப்பயுமே சீரா வச்சிருக்கிற மாதிரி தான் செஞ்சிருக்காங்க. இதுதான் இந்த தோலாராவோட உண்மையான அறிவியல் பங்குன்னு சொல்லலாம். மழை வந்தால் தண்ணீரை சேகரிச்சு அதை வெளியே செல்லாம பாதுகாத்து எல்லாம் ஒரே நேரத்துல நிகழ்ற மாதிரி அவங்க திட்டமிட்டு இருக்காங்க. ஸோ தண்ணீர்னு சொல்றது குடிக்கிறதுக்காக மட்டும் பயன்படுத்துறது கிடையாது. நிறைய தேவைகள் இருக்கு இந்த தண்ணீரை வச்சுதான். ஸோ இப்படிப்பட்ட ஒவ்வொரு தேவைக்குமே தனித்தனியான திட்டமிடப்பட்ட நீர் தொட்டிகள், அது மட்டும் இல்லாம குழாய்கள் இதெல்லாம் அங்க செய்யப்பட்டிருக்குன்னு சொல்லப்படுது. ஒரே தொட்டில எல்லாத்தையும் கலந்துடாம ஒவ்வொரு பயன்பாட்டுக்குமே தனித்தனியான நீர்வழிகள் எல்லாம் இருந்திருக்கு. இதுதான் அந்த பண்டைய நகரத்தோட நுட்பமான நகர திட்டமிடல் மற்றும் அறிவியல் பங்குன்னு சொல்லலாம். அதாவது 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடி மக்கள் தினசரி வாழ்க்கைக்கு தேவையான எல்லா தண்ணீர் தேவைகளையுமே ரொம்ப நல்லாவே திட்டமிட்டு இருக்காங்க.
அது மட்டும் இல்லாம இந்த நகரத்துல இருக்கிறது பார்த்தீங்கன்னா, ஒரு சாதாரணமான சிம்பிளான இன்ஜினியரிங் கிடையாது. நகரத்தோட பூமி பரப்போட அமைப்ப ரொம்ப நல்லா தெளிவா விளங்கி இந்த பிளான் எல்லாம் அவங்க செஞ்சிருக்காங்க. ரீசென்ட் டேஸ்ல நம்ம எல்லாருமே பார்த்திருப்போம். பெரிய பெரிய நகரங்கள் எல்லாம் பெரிய பெரிய மலைகள் வரப்ப, இல்லன்னா மழையே வராம இருக்கிறப்ப வறட்சி, வெள்ளம் இது மாதிரி தண்ணீர் சம்பந்தமான நிறைய பிரச்சனைகள் அடிக்கடி பார்த்திருப்போம். ஆனா 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த நகரத்திலிருந்து தண்ணீர் சமநிலை ரொம்பவே சரியான முறையில் இருந்திருக்குன்னு சொல்லலாம். அதனாலே அங்க இருக்கிற மக்களுக்கு தண்ணீர் சம்பந்தமான எந்த பிரச்சனையும் வாழ்நாளிலே வந்தது கிடையாது. ஒரு பெர்ஃபெக்டான பிளானிங், ஸ்மார்ட்டான டிசைன், ரெஸ்பெக்ட் ஃபார் நேச்சர் இது எல்லாம் கலந்த ஒரு நகரம் தான் இந்த தோலவிரான்னு சொல்லலாம். ஸோ 5000 வருஷங்களுக்கு முன்னாடி இருந்த இந்த மக்களோட அறிவு இன்னைக்கு வர காட்டியுமே பேசப்பட்டுக்கிட்டு தான் இருக்கு. ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.